அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பொருந்தா இணை அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, வாதம், பித்தம், ஏமம், சீதம் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் எது பொருந்தாம இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வாதம், இந்த பித்தம், இந்த சீதம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தோட ஒரு கோட்பாடு குறியீடு தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வாத நோய்கள் அப்படின்னு சில இருக்கு. அதாவது இந்த தசப்பிடிப்பு, அப்புறம் இந்த மூட்டு வலி, இது எல்லாமே வாத நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது காற்று, இதுக்கு மெயின் காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதே பித்த நோய்கள் அப்படிங்கிறது நெருப்பு, சூடு. பித்த நோய்கள்லாம் என்னன்னா, நமக்கு இந்த செரிமான பிரச்சனை, மஞ்சக்காமாலை அப்படிங்கிற நோயெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பித்த நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு நெருப்பு அப்படிங்கிற அதாவது நெருப்பு சூடுனால வர்ற சில நோய்களை தான் அப்படி சொல்லுவாங்க. சீதம் அப்படிங்கிறது நீர்னால வர்றது. இந்த சளி, ஆஸ்துமா அப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம் சீத நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இது நீர். அதை சொல்ல போனா நான் சொல்றேன் இதனால வர்ற வியாதிகள் அப்படின்ட்டு. அப்ப இந்த மூணுமே பாத்தீங்கன்னா சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தோட ஒரு கோட்பாடு குறியீடு. இந்த சீதத்துக்கு இன்னொன்னு இருக்கு, கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கபம், கபம்னாலும் இந்த ஆஸ்துமா, சளி பிரச்சனை எல்லாம் கபம் நோய்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த மூணுமே சித்த மருத்துவத்தோட கோட்பாடா. இந்த ஏமம் அப்படிங்கிறது வேற. ஆக்சுவலா ஏமம்ங்கிறது ஒரு உதவி செய்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்கும். ஏமம் உடைத்து அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்டுங்களா? அப்ப இது மட்டும்தான் பொருந்தாம இருக்கு. உதவி செய்தல் அப்படின்ட்டு மீனிங் வரும். அப்ப சித்த மருத்துவோட கோட்பாடு வாதம், பித்தம், கபம்னு கொடுத்திருந்தாலும் ஓகே தான். வாதம், பித்தம், சீதம்னு கொடுத்திருந்தாலும் ஓகே தான். ஆப்ஷன் சி தான் இதுல பொருந்தாம இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன். இத்துடன் கிருஷ்ணோபா அகாடமில இருந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.